ஆனி மாதத்தின் குருவார பௌர்ணமி. இந்த பௌர்ணமி நாள்ல கல்லுப்புல இந்த ஒரு பொருளை மறைத்து வைக்கும் பொழுது உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும், செல்வ நிலை உயரும். ஆனி மூலம் வரக்கூடிய பௌர்ணமி நாள் அன்னைக்கு குலதெய்வத்தை நினைத்து ஒரே ஒரு தீபத்தை 1 மணி நேரமாவது நீங்க எரிய விடணும். இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதாவது மூல நட்சத்திரம் போராடம் ரெண்டும் சேர்ந்து வருகின்றது. இந்த நாள்ல குலதெய்வ வருளை நம்ம பெறுவதற்கு குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் பண்ணணுங்க. இந்த வழிபாட்டு முறை இரவு நேரம் 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள செய்யலாம். இப்படி செய்தீங்கன்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க, அதுல சுத்தமான தண்ணீர் ஊற்றி சிறிதளவு மஞ்சள், குங்குமம், அதுல வாசனையான பொருட்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா சிறிதளவு வேப்பிலை அதுல போட்டுக்கோங்க. பச்சை கற்பூரம் இருந்தால் போட்டுக்கோங்க. இதற்கு மேல ஒரு தாம்பழ தட்டு வைத்து ஒரு அகல் விளக்கு வைத்து விளக்கு ஏற்றுங்க. இது பூஜை அறையில வைத்து குலதெய்வமாக பாவித்து உங்க குலதெய்வத்தின் நாமத்தை 108 முறை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. பொதுவாகவே வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரியது. அதனால மஞ்சளை வைத்து நீங்க இந்த ஒரு விஷயத்தை கல்லூப்புல மறைத்து வைக்கும் பொழுது உங்களுக்கு செல்வ நிலையை இது உயர்த்தும். மஞ்சள் நிற துணி எடுத்து அதுல ஒரு மஞ்சள், விரலி மஞ்சள், ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வைத்து முடிச்சு மாதிரி கட்டி வச்சுக்கோங்க.